வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி குறித்து கண்ணிய குறைவாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பெண் நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி குறித்து கண்ணிய குறைவாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனங்களை தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் என்று கூட இல்லாமல் மூன்றாம் தர நிர்வாகி போல் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் எனவும், எடப்பாடி பழனிசாமி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். நேற்று காலையில் போல இருக்கு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு. இதுவே அவருக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயமாக கடந்த ஒரு வார காலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பால் டாயிலுங்கிறத அந்த வச்சு ஒரு வாரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தார். நேற்று அதுக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவரும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருமான தளபதியாரை கொரோனா காலத்தில் அவர் போய் சேர்ந்திருப்பாருங்கிற அந்த ஒரு டெரோகேட்ரி வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நேற்று காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் மாண்பை கூட பார்க்காம மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களை மிகவும் தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தோல்வியின் பயத்தின் உச்சத்துக்கே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாங்க. நமக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் 2வது இடம் கூட கிடைக்காது, 3வது இடத்துக்கு போய்விடுவோங்கிற அந்த பயமின் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து பேசுகிறார். இது அவருக்கு மட்டும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அவர் கட்சியை சார்ந்த CV சண்முகம் ஏற்கனவே பெண்களை இழிவாக பேசினார், இலவசமாக பொண்டாட்டிகளை கொடுப்பாங்களான்ற அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினார். அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பாவாடைன்னு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினார். அதே மாதிரி MR விஜயபாஸ்கர் அவர்கள் ஒல்லியான பெண்களையும் குண்டு பெண்களையும் கம்பேர் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணி பேசினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நிச்சயமாக பெரிதாக நாங்கள் அனைத்து மகளிரும் இதை நாங்கள் பெருசாக கண்டிக்கிறோம். ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறது ஒரு தரம் தாழ்த்த விஷயம். ஒரு களத்தில், ஒரு அரசியல் களத்தில், ஒரு தேர்தல் களத்தில் இதெல்லாம் பேசணுங்கிறது ஒரு வரமுறை இருக்குது. எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு எப்பயாவது ஓரிரு வார்த்தைகளை பேசுவது ஒரு நியாயமான சில சமயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதற்கு பின்னாக அதை அவங்க ரெட்ரோஸ்பெக்டிவாக பார்த்து இல்லை இதை நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் மன்னிப்பு கேட்கறது தான் அந்த மாண்பின் செயலாக நாங்கள் பார்ப்போம். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தார்னா இதை நிச்சயமாக அவர் பேசியிருக்க மாட்டார். காலில் தவழ்ந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கார் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படி தான் பேசுவாருங்கிறத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். காலில் தவழ்ந்து வந்தவருக்கு ஒரிஜினல் அரசியல் தெரியாது. ஏன்னா அவர் மக்களை ஃபேஸ் பண்ணதில்லை, பெண்களை ஃபேஸ் பண்ணது கிடையாது பப்ளிக் லைஃப்பில். ஸோ திடீர்னு எங்கேயோ அந்த சேரில் சீட்டில் உட்கார்ந்துருக்க காரணத்தினால அவருக்கு தெரியாது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பெரிய செயல். இதற்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருக்கிறோம். இது தமிழ்நாட்டு பெண்களை மட்டும் கிடையாது, அவருடைய சொந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையுமே அவர் ரொம்ப குறைச்சிக்கிறாரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமியின் தரம் தாழ்ந்த பேச்சுக்கு முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றானது திமுக ஆட்சி காலத்தில் வந்திருந்தால் மு.க. ஸ்டாலின் அதில் போயிருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கீழ்த்தரமாக பேசியிருந்தார். அவரின் இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் O. பன்னீர்செல்வம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி எடப்பாடி பழனிசாமி கூறிய மோசமான கருத்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொரோனா தொற்றின் பொழுது நோயாளிகளை நேரில் சந்தித்து ஆதரவு அளித்தார். இப்படி செய்த ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் எனவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ
கொரோனா காலத்தில் நோயாளிகளை சந்திக்கும் அளவிற்கு துணிச்சல் இல்லாமல் இருந்தார். ஸ்டாலின் போல் துணிச்சல் இல்லாத எடப்பாடி பழனிசாமி தான் ஏதோ கொரோனா காலத்தில் திறமையாக செயல்பட்டது போல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் எனவும், கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகமின்றி வாழும் மனிதர் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான். அவரிடம் நாம் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதற்காக அவர் இப்படி பேசுவதை ஏற்கத்தக்கது அல்ல, முற்றிலும் அநாகரிகமானது. இது போன்ற அநாகரிகங்களை மட்டுமே வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் எப்பொழுதும் உச்சத்தை தொட முடியாது எனவும், இதனை மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ள அவர், 10 தோல்வி பழனிசாமியாக இருக்கும் அவர் விரைவில் 11 தோல்வி பழனிசாமியாக மாறப்போகிறார் என விமர்சித்துள்ளார். கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பழனிசாமி கூறிய கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொரோனா நேரத்தில் கொரோனா நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறுகின்ற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் தான். ஆனால் அந்த அளவுக்கு பழனிசாமிக்கு துணிச்சல் இல்லை. கொரோனா காலத்தில் நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூட அவர் இல்லை. கொரோனா காலத்தில் என்னமோ இவர் எதுவும் திறமையாக செயல்பட்டது மாதிரி பிதற்றி கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த லோகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கும். அந்த மனிதனிலிருந்து நாம் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. அதற்காக இப்படியெல்லாம் பேசுவது அநாகரிய செயல். அந்த அநாகரிய செயலை மட்டுமே தன் அரசியல் நடவடிக்கையில் வைத்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் அரசியல் உச்சத்தை தொடவே முடியாது என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எத்தனை தேர்தல் வந்தாலும் பழனிசாமிக்கு தோல்விதான். 10 தோல்வி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் அது 11வது தோல்வியாக படுதோல்வியை சந்திப்பார். இது போன்ற அரசியல் நாகரிகமில்லாத நபர்களை மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நடைபெற்றது தேர்தல். ஆனால் 2026 நடைபெறுவது போர். இந்த பாஜக கூட்டணியை வேரோடு அழித்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என மே 17 இயக்க தலைவர் திருமுருக காந்தி தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி விசிக வேட்பாளராக அப்துல் ரஹ்மான் போட்டியிடும் நிலையில் அவர் இன்று பண்ருட்டி, அண்ணா கிராமம், புதிய பட்டாம்பாக்கம், கோழிப்பாக்கம், வடக்குப்பாளையம் ஆகிய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு ஆதரவாக மே 17 இயக்க தலைவர் திருமுருக காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், இதுவரை நடைபெற்றது தேர்தல், ஆனால் 2026 நடைபெறுவது போர். இந்த பாஜக கூட்டணியை வேரோடு அழித்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என கூறினார். இதனையடுத்து பண்ருட்டியில் இன்று மாலை நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பண்ருட்டியில் விசிக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் அப்துல் ரஹ்மானை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் தடுத்து வைப்பேன், இங்கே தமிழ்நாட்டினுடைய நகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை நான் கொண்டு வர விடமாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எதிர்த்து நாம் போரிட்டுக் கொண்டிருக்கின்றோம். காரைக்குடிக்கு பிரச்சாரத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசாமல் சென்றதால் வெயிலில் காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கண்ணதாசன் மண்டபம் அருகே தாவேகா தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். சென்னையிலிருந்து மதுரைக்கு தனி விமானம் மூலம் சென்ற விஜய் அங்கிருந்து பிரச்சார வாகனம் மூலம் காரைக்குடிக்கு சென்றார். ஆனால் வழி நெடுகிலும் தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்திருந்த நிலையில் பிரச்சார வாகனத்தின் மேலே நின்றபடி 4 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் சாலை வலம் மேற்கொண்டார். இதனால் பிரச்சாரத்திற்காக தேர்தல் ஆணையம் வழங்கிய நேரத்திற்கு அவரால் அங்கு செல்ல முடியாததால் காரைக்குடி வேட்பாளர் பிரபுவை மட்டும் அறிமுகப்படுத்திவிட்டு பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். இதனால் பிரச்சாரம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த இடத்தில் காலை முதல் வெயிலில் காத்திருந்த தொண்டர்களும் ரசிகர்களும் ஏமாற்றமடைந்தனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று திருவல்லிக்கேணி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இன்னும் 2 வாரங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று திருவல்லிக்கேணி பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். சாலையில் நடந்து சென்றும் ஆட்டோவில் சென்றும் வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவருக்கு பொதுமக்கள் பூமாலை அணிவித்தும் பூ தூவியும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று தங்கத்தின் விலை சற்று குறைந்திருந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,13,000 ரூபாய்க்கும் கிராமிற்கு 125 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 14,125 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 265 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.